என் பேர் வினோத் ஆல்வின். நான் பொள்ளாச்சி கோவில்பாளையத்தில் இருக்கோம். நான் சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு ட்ராயிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால அப்பப்போ சின்ன சின்ன பெயிண்டிங்கெல்லாம் வரைஞ்சிட்ருப்பேன். அப்புறம் சமீப காலத்தில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வேர்ல்டு ரெக்கார்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் காலில், கையில், அப்புறம் வாயில், அதுக்கப்புறம் கண்ணை கட்டிட்டு வரைவேன். இது ப்ராக்டிஸ் பண்ணும்போது இப்போ எதார்ச்சியாக கலாம்ஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கினேன். அப்புறம் இதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் மாணவர்களுக்கும் சொல்லித்தரதுக்கு தயாராக இருக்கேன். தமிழ்நாடு அரசுக்கு நான் ஒரு கோரிக்கை ஹம்பிளாக வைக்கிறேன். இந்த மாதிரி எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் என்னோடய திறமையை நான் ப்ரூவ் பண்ணுவேன். கண்டிப்பாக மாணவர்களுக்கும் நான் எடுத்துக்காட்டாகவும் அந்த கிளையை அழிஞ்சு போகாமல் அதை சொல்லித்தரதுக்கு எனக்கு கேப்பபிலிட்டி இருக்குன்னு நான் நம்புறேன். இருந்து வரைகிறானுங்க. ஆனால் அதிகமாக அந்த கொரோனா பீரியடில் வரைகிறப்ப தான் ரொம்ப அவனோட திறமை எங்களுக்கு வெளியில் வந்தது. ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து அவன் ஏதேதோ வரைவான், எங்களுக்கு அது தெரியல. அவனோட திறமையை நாங்கள் வெளிக்கொண்டு வரல. ஆனால் எங்கள் வீட்டில் அம்மா ரொம்ப ஃபீலாக இருக்குது அப்படின்னு சொல்லி மனதளவில் உடஞ்ச அந்த கொரோனா பீரியடில் அப்போ எங்கள் வீடு ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணியிருக்கிறான். அப்போ தான் அவனுக்கு இவ்வளோ திறமை ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு, இதை வெளிப்படுத்தணும் அப்படின்னு அப்புறம் தான் எங்களுக்கு ஆசை. ஏன்னா வெளியில் வரத்துக்கு எங்களுக்கு பயம். 4 செவத்துக்குள்ளாரையே வாழ்ந்துட்டோம், பிள்ளையை வெளியில் கொண்டு வர முடியல. அப்போ நாங்கள் எங்களோட இதை வெளிப்படுத்தும் போது தான் பையனுக்கு இவ்வளோ திறமை இருக்குதுன்னு அடுத்தடுத்து நிறைய ட்ராயிங் பண்ணி வீடியோலலாம் நிறைய போட்டானுங்க. கையில், வாயில், காலில் 2 கைகளையும் வரைவானுங்க. என் மகன் கண்ணை கட்டிட்டு வரைவான் மெயினாக. ஏன்னா நாங்கள் பேரண்ட்ஸ் உள்ளே பார்த்தது எனக்கு ஆச்சரியமாக போச்சுங்க, என் பிள்ளை இப்படி பண்ணுமா அப்படின்ட்டு.